அப்பா என்கிட்டே வந்துடுச்சு பாருங்கள் பணம். என் காலில் வந்து மோதிட்டு போகுது. இது பாருங்கள். அப்பா, இன்றைக்கி சிவன்ராத்திரி, இன்றைக்கி 19/10/2025. நாளைக்கு தீபாவளி. இந்த உலகத்தில் வாழும் அனைத்து சிவபக்தர்களுக்கும், பெருமாள் பக்தர்களுக்கும், கணபதி முருகன் பக்தர்களுக்கும், சக்தி பக்தர்களுக்கும், நவலிங்கேஸ்வரர் பக்தர்களுக்கும், ஆகா நவசக்தி பக்தர்களுக்கும், நவகிரகங்களை எல்லாரும் தொட்டு வணங்குங்க. எங்க உலகத்தில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது தெரியுங்களா? இந்தியாவில் வல்லரசு நாடு, உலகத்தில் பாகிஸ்தான் வந்து எங்கிட்ட மோதிப்பார், பின்விளைவு பயங்கரமானு மிரட்டுறான். ஏன்னா 2026 2/6/8 சனியினுடைய ஆதிக்கம். இப்போ பல பேருக்கு 7.5 சனி தொடக்கம். எவ்வளவு செல்வாக்கு உள்ளவனோ ஒரே நிமிஷம் சீண்டி பார்த்துடும். அது பூமியை சீண்டி பார்த்துடும், ஆகாயத்தையும் சீண்டி பார்த்துடும், கடலையும் சீண்டி பார்த்துடும், நம்மையும் சீண்டி பார்த்துடும். சரணாகதியாக எல்லாரும் சிவன் திருவடியை வணங்குங்க. உங்கள் பிரார்த்தனையை மனசார கண்ணை திறந்து வேண்டுங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ கண் திறந்து கேளுங்க. எல்லாரும் இங்கே நேராக வந்து இந்த அற்புத காட்சி பார்த்தா தாங்க உங்களுக்கு பலிக்கும். ஃபோனில் பேசுகிறவங்க, வாட்ஸ்அப்பில் பேசுகிறவங்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாதுங்க. யாரெல்லாம் உண்மையான தொண்டர்கள் சிவன் திருவடியை பற்றணும்னு வர்றீங்களோ அவங்களுக்காக நான் வேண்டுறேன். யாரெல்லாம் ஜிபேயில் உங்களால் முடிஞ்ச காணிக்கை அனுப்புகிறீங்களோ, அபிஷேகத்துக்கோ, அன்னதானத்துக்கோ, பால் அபிஷேகத்திற்கோ, யாகத்திற்கோ, அவங்களுக்கு ஆனால் பேர் சொல்ல மாட்டேன். அவங்களுக்காக நான் பிரார்த்தனை பண்ணுவேன். ஏன்னா ஒரு தனிப்பட்ட பேரை யாருக்கிடம் கருவறையில் சொல்ல விருப்பம் வேணான்னு சொல்லிட்டான். அம்மாவும் சொல்லிட்டாங்க, சிவபெருமானும் சொல்லிட்டார். 38 வருஷமாக அந்த கோயிலை ஒரு தனி மனிதன் நடத்தி வச்சுட்டேன். அடுத்த வருஷம் 39வது வருஷத்தில் போய் எதுக்கு யாசகம் எடுக்கணும்? முடிஞ்ச அளவுக்கு என் உயிர் உள்ளவரை இறைவனுக்கு சேவை செய்வேன், தொண்டு செய்வேன். இது மக்கள் கோயில். உலகத்திலேயே இந்திய அரசாங்கம் வந்து புலனாய்வு பண்ணான்னா உலகத்திலே இந்த கோயில் தான் ஓப்பன் தி டோர், ஓப்பன் தி டெம்பிள். ஒத்த பைசா வருமானம் இல்லாத கோயில். இங்கே வியாபாரம் கிடையாது, ஆஃபீஸ் கிடையாது, நன்கொடை கிடையாது, கலெக்ஷன் கிடையாது, விற்பனை கிடையாது, தரிசனத்துக்கு கட்டணம் வசூலிப்பதில்லை. இது ஏழை மக்களுக்கும், நல்ல பக்தர்களுக்கும், ஆன்மீக பெரியவர்களுக்காக சிவனே அவதாரமாக வந்து பிரதிஷ்டை பண்ணிக்கிட்டார். அதனால் சிவன் பக்தர்களுக்கும் பத்ரகாளி அம்மனுக்கும் இப்பொழுது இந்த தீபார்த்தனையை நான் படைக்கிறேன். எல்லாரும் வணங்கிங்க. இந்த தீபார்த்தனையை எல்லாரும் தொட்டு கும்பிடுங்க. இப்போ அப்படியே சிவன் பாதத்தை வணங்குங்க. பக்கத்தில் இருக்கிற பத்ரகாளி பாதத்தை வணங்குங்க. காமாட்சி வழக்கை தொட்டு கும்பிடுங்க. ஒரு நிமிஷம் நீங்கள் என்ன வந்திருக்கீங்களோ மனசார வேண்டிங்க. இதை பார்க்குற வீடியோவில் இருக்கிற அத்தனை பேரும் பிரார்த்தனை பண்ணுங்க. உங்கள் குடும்பம், பிள்ளைகள், பேர குழந்தைகள் அனைவருக்கும் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் லைட், யூடியூப் அனைத்து நண்பர்களுக்கும் பக்தர்களுக்கும் நாளை தொடங்குகிற தீபாவளி அற்புதமான வாழ்த்துக்களையும் உங்கள் அனைவருக்கும் நான் சிவனுடைய அருளோடு, தாயினுடைய அருளோடு நெஞ்சார உளமான அற்புதமான தீபாவளியாக அமைய, ஆனந்தமான தீபாவளி அமைய, வீட்டில் உள்ளவர்கள் எல்லோரும் புத்தாடையும் ஆனந்தமும் சந்தோஷமும் இறைவனுக்கு பிரசாதங்கள் படைத்து நல்ல முறையில் தீபாவளி கொண்டாட அனைத்து அருளாளர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நல்லாசிகள், நல்வாழ்த்துக்கள். இங்கே யாரெல்லாம் உதவி செய்தீர்களோ அத்தனை நல்ல வள்ளல்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியும் வாழ்த்தையும் தெரிவிக்கிறேன்.